ஓகே டீம் ஹாய். என்னன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து உங்களுக்கான சின்ன ஒரு ட்ரைனிங்ல அப்டேட் வந்திருக்கேன். என்னன்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு சொல்லி இந்த விஷயம் அந்த நேரத்தோட எனக்கு வீடியோ தந்துட்டீங்கன்னு சொன்னா நேரத்தோட வேலையை செஞ்சிடலாம்னு சொல்லி. ஸோ உண்மையிலுமே நாங்க செஞ்ச மாதிரி அக்கௌண்ட்ஸை செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே நான் இருக்க அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லி என்னுடைய டேட் மின்னுக்கு இருந்துச்சு அக்கௌண்ட் இதாக்குறதுக்கு. பட் அதோட பெயினா சொல்லணும், இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப இதா இருக்கும். எனக்கு கொஞ்சம் சோமில்லாதனால ஸோ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி. ஸோ எப்படி இதை லிஸ்ட் பண்றது அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் உணர்ந்துருக்கும். சரியா? ப்ராப்ளம் இல்லை இல்லை இதை நான் பாடத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எல்லாரும் பேமெண்ட் இதெல்லாம் பண்ணி தள்ளி. சரியா? இதை நீங்க பண்ண சிஸ்டம் பிள்ளைனாலதான் நான் செய்யற நேரத்துல அப்படி எனக்கு பேமெண்ட் ஒன்று கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் இண்டிவிஜுவல் போட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ற நேரத்துல இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் பண்ணா நல்ல. ஏன்னா எங்களுக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல் செல் நடந்ததுக்கு பிறகு தான் நாங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி, அதாவது அந்த ஸ்பெஷலா அவசரமா செஞ்ச கிரௌட் வந்து அதுக்கப்புறம் என்னைய பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க அதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி இனி நாங்க போற ஓர்டர்ல தானே போயிடும். ஸோ எங்களோட அக்கௌண்ட்ஸும் அப்ரூவ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இதாகும். ஸோ அதனால நல்ல வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஏன்னு சொல்லி $39 பே பண்ணிட்டோம். இப்போ இன்னும் 10 நாள் மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கு. ஏன்னு சொல்லி எனக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகும். எனக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகணும் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டக்கூடியதா இருக்கும். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமேசான் சர்வர் அக்கௌண்ட் வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த இடத்துல பாருங்க, கேட்டலாக் அப்படின்ற இடத்துல ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் பேரை வந்து கேட்கும். சரியா? அதே eBay சிஸ்டம் தான். அதே eBayலயும் அதே மாதிரி தான் மேல பேரை போட்டு சொன்னா செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுல சரியா? இதுல வந்து எங்களுக்கு எங்களுடைய ப்ராடக்ட போடலாம். ஸோ ஏதாவது ப்ராடக்ட் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இந்த இடத்துல நான் அமேசான்ல விற்கல அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் நீங்க இதாக்க வேண்டி வரும். சரியா? இப்ப நார்மலா ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் போடுற இருக்கவங்க அப்ப அது வந்து ஆல்ரெடி அமேசான்ல இருக்காது. ஸோ அப்போ வந்து ஐ ஆம் ஆடிங் ஆன் ப்ராடக்ட் நாட் சோல்ட் ஆன் அமேசான் அப்படின்னு சொல்லி இதாக்கணும். லிஸ்ட் பண்ணுங்க. அமேசான்ல இருக்கிறது இல்ல, அலிஎக்ஸ்பிரஸ்ல இருக்கிறதுனால பரவாயில்ல, நீங்க லிஸ்ட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. செல்லிங் நடந்துச்சுன்னா போதும். ஸோ இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய ப்ராடக்ட நீங்க இதாக்குறது. நான் இந்த இடத்துல ஐபோன் கேஸ்ன்னு சொல்லி அடிக்கிறேன். பட் ஐபோன் ப்ராடக்ட் நாங்க எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுலயும் அதே வேற இஷ்யூ இருக்கு, சஸ்பெண்ட் ஆகும் அக்கௌண்ட். பட் நான் இதை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த இதாக்குறேன். ஏன்னா எங்களோட டிபி சைட்ல இருக்க அந்த ப்ராடக்ட் இல்லாதனால. ஸோ இப்போதைக்கு நான் நார்மலா இந்த மாதிரி இதாக்கிட்டு இப்படி ஒரு சர்ச் ஒன்று பண்ணேன். ஸோ சர்ச் ஒன்று பண்ணேன்னு சொல்லி சொன்னால் நாங்க எந்த ப்ராடக்ட்டை நாங்க விற்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோமோ அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்ல இருக்கும். இங்க கிட்டத்தட்ட பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் 58,5,88,94,486 ரிசார்ஜ் கருது ஐபோன் கேஸ் சொல்லி அடிச்சோன்னா இதே மாதிரி நீங்க அந்த ப்ராடக்ட் டைட்டில போட்டோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட காட்டும். ஸோ இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு ப்ராடக்ட செலக்ட் பண்றோம்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் பாருங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்தா உங்களுக்கு நார்மலாவே விளங்கும். சரியா? இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த ப்ராடக்ட் அப்டேட் காட்டும். ஒவ்வொரு ப்ராடக்ட என்ன மாதிரி இதை நாங்க அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ண இல்லாத எல்லா விஷயத்தையும் காட்டும். சரியா? இதுல கண்டிஷன் என்ன மாதிரி, இது நாங்க விற்க போற ப்ராடக்ட் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் காட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து சேல்ஸ் ரேங்க்ஸ் பாருங்க, எவ்வளவு சேல்ஸ் விற்கிறதுல என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி 6,600 இருக்கு. இதெல்லாம் மிச்சமே செல்லிங் ஆகாத ப்ராடக்ட். ஸோ இது நல்ல செல் ஆகிற ப்ராடக்ட் உண்டு. எங்களுக்கு அதுலயும் பார்க்கலாம், அதுலயும் அனலைஸ் ஒன்று பண்ணிக்கலாம் எப்படி அது ப்ராடக்ட் போகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்க வந்து ஸ்பை சார்ஜரை ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்க போனதுக்கு ஸ்பை சார்ஜர் தான் நிறைய வித்தோம். ஸ்பை சார்ஜரை ட்ரை பண்ணுறோம். அவங்களுக்கு பார்க்கலாம் ஸ்பை சார்ஜர் இதுலயும் இருக்கு. நாங்க விற்கிற ப்ராடக்ட் இந்த இருக்கு. இது எங்கட அவங்களே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் எந்த ப்ராடக்ட் தான் எடுக்க போறோம்னு சொல்லி சொன்னா நீங்க செய்ய வேண்டியது செலக்ட் கண்டிஷன் நியூ அப்ளை டு செல். இதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ இந்த மெசேஜ் என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து உங்களுக்கான லாக் உண்டு. ஏன்னு சொல்லி சொன்னால் இதை நீங்க விற்கணும்னு சொல்லி சொன்னால் இதுக்கான உங்களுக்கு அப்ரூவல் ஒன்று வேணும். எதுக்கு இந்த அப்ரூவல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அப்ரூவல் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு சொந்தமான ப்ராடக்ட். இதைத்தான் நான் வந்து சொல்றேன், டிபி சைட்ல வந்து ப்ராடக்ட் ஆகிற நேரத்துல
இது அவங்களுக்கு சொந்தமான ப்ராடக்ட்களை தான் அவங்க வந்து இதாக்குவாங்க. நியூ யூஸ்ட் எப்படி பாவிக்கவும் மேலாது அப்படின்றதான் இதுல அவங்க இதாக்குறாங்க. இதை நாங்க ரிக்வஸ்ட் அப்ரூவல் கொடுக்கணும். இதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் இப்ப செலக்ட் பண்ணி காட்டேன். ஏன்னா இது வந்து நாங்க ரிக்வஸ்ட் அப்ரூவல் கொடுக்கணும். டிபி சைட் நாங்க ஆல்ரெடி அவங்களோட சைன் அப் செஞ்சிருந்தோம்டா, சரியான முறையில சைன் அப் செஞ்சிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த அப்ரூவலை உங்களுக்கு தர சொல்லுவாங்க. ஏன்னா அது ப்ராடக்ட்டுக்கான ஓனர்ஷிப் சம்பந்தமான ஒரு விஷயம் தான் அதுல போடப்பட்டிருக்கு. ப்ராடக்ட் சம்பந்தமான ஓனர்ஷிப் சம்பந்தமான விஷயம் தான் அதுல போடப்பட்டு இருக்குன்றதை மறந்துடாது. ஓகே, சோ இப்ப நான் இந்த ப்ராடக்ட் எடுக்க போறது இல்ல, ஏன்னா எடுக்க இயலாது, உங்களுக்கு தெரியும். சோ நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா முதல் சர்ச் பண்ண மாதிரியே ஐபோன் கேஸ் பேக் கவர் கேஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது சர்ச் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு இந்த கேஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் செலக்ட் கண்டிஷன் கொடுக்க போறேன். நியூ அப்ளை டு செல் பார்ப்போம். ஸோ இதுல பாருங்க, இதுலயும் அதே அப்ரூவல் இதுதான் பாருங்க. அந்த ஃபாஸ்ட் மூவ் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க வேற ஒரு லிஸ்ட் ஒன்று, இதுதான் இந்த வேற ஒரு லிஸ்ட். இபேல வந்து வேற ஒரு லிஸ்ட் ஒன்று கேட்டா கொடுக்க மாட்டாங்க, சரியா? ஏன்னா அதுல காட்ட மாட்டாங்க. அதுல வந்து வேற சொல்லி ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல வந்து இவங்க வந்து போடணுமா போட தேவையில்லை அப்படின்ற விஷயத்த வந்து இதாக்குவாங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு வந்து இது இவங்க மட்டும் தான் இது விற்கிற ப்ராடக்டா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ட பாவிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. யூஸ்ட அவங்களுக்கு செல் பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ பாப்போம் அதுக்கு மெச் ஆகுற மாதிரி ஏதாவது உண்டு. ஓகே, நாங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நியூ நாங்க யூஸ் சொல்லி போட்டா எப்படியுமே நோமலா செல் ஆகுறது சரியான மாதிரி குறைவா இருக்கும். நாங்க வேற ஒரு ப்ராடக்ட் தேடி பார்ப்போம். பார்ப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் அப்ரூவல் பிராண்டட். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸோட பிராண்டட் இருக்கிற நேரத்தில் அது எங்களுக்கு செல் பண்ண இயலாது. ஸோ அதில் மிச்ச கவனமாக இருக்கணும். நாங்கள் என்றா எந்த இதாக இருந்தாலும் எல்லா ப்ராடக்ட்லேயும் அந்த விஷயம் நார்மலாகவே இருக்கும். ஸோ இதை நாங்கள் ரிக்வஸ்ட் அப்ரூவலை கேட்டால் அந்த விற்கிறவர் தான் அப்ரூவலை கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் இப்படி அப்ரூவ் தந்தா மட்டும் தான் உங்களுக்கு செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லாத ஒரு ப்ராடக்டோட தேடிக்கொள்ளும். என்றா டிபி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி அப்ரூவல் வந்தாலும் நீங்கள் ரிக்வஸ்ட் அப்ரூவலை கிளிக் பண்ணலாம். ஏன் கிளிக் பண்ணலாம்னு சொல்லிச்சுன்னா டிபி ப்ராடக்ட் உங்களை ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அது இதுல கொஞ்சம் மிச்சம் ஸ்பீடா செல் ஆகுறதா இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. யா இந்த ஆஃபர் எங்களுக்கு சரியா வந்துருச்சு. ஸோ அதுல நான் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சரியா வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னு சொல்லிச்சுனாலும் இதுதான் எங்களுடைய லிஸ்டிங்கான இடம், சரியா? இதுல பிக்சர்ஸ் போடணும், அது போடணும், இது போடணும் எதுவுமே அவசியம் இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா அங்க அமேசான்ல இதுக்கு அப்புறம் எடுத்ததாக வரும். அமேசான்ல மோஸ்ட்லி இந்த டிபி சைட்டை பொறுத்த வரைக்கும் அமேசான்ல வந்து இந்த ப்ராடக்ட் டிபியுடைய ப்ராடக்ட் மேக்சிமம் அமேசான்ல இருக்கு. ஏன்னா அமேசான் மூலமா தான் ஆகக்கூடிய வருமானங்கள் இவங்க சேர்றாங்க. இதை விட சரியா, இதை விட அதிகமான வருமானம் அதுல தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல எங்களோட ப்ரைசஸ் என்ன மாதிரின்னு சொல்லி எங்களுக்கு காட்டிக்கிறோம். ஸோ இந்த இதுல வந்து ப்ரைஸ் வந்து சாதாரணமா நாங்க வச்சுக்கிறோம், ஒரு $20 வச்சுக்கிறோம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். ஸோ இதுல வந்து என்கிட்ட ஒரு குவான்டிட்டி இருக்கு. ஒரு குவான்டிட்டிக்கு $39 கட்டினவங்க இதெல்லாம் 10, 20, 30 குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா குயிக்கா சேல் ஆகிக்கொள்ளும். ஸோ அதே மாதிரி நியூ அப்படின்றத செலக்ட் பண்ணி கொள்றேன். ஸோ இங்க ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்பாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் சேனல்னு சொல்லி. இந்த இடத்துல ஐ வில் ஷிப், நான் ஷிப் பண்றேன் ப்ராடக்ட, சரியா? நான் ஷிப் பண்றேன் ப்ராடக்ட, அமேசான் இல்ல ஷிப் பண்ணது, நான் ஷிப் பண்றேன் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொள்ளணும். ஏன்னா இது வந்து நார்மலா தான் இருக்கும். ஸோ நீங்க அதை கட்டாயம் கிளிக் பண்ணி கொண்டே ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை நாள்ல இந்த ப்ராடக்ட் கிடைக்க போகுது அப்படின்னா கூட நான் நார்மலா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது வந்து எஸ்டிடிஎஸ் அப்படின்னு சொல்ற இந்த இதுல 18 இருந்து 26 நாள் கேட்கும். அதை நீங்க ஆட்டோமேட்டிக்காவே செலக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இதாக்குனீங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நாங்க சாதாரணமா $20 இது வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதை கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு அப்படி மாத்திரனா மாத்திக்கொள்ளும், குவான்டிட்டி மாத்திரனாலும் மாத்திக்கொள்ளும். ஏன்னா லோவர் ரேட் 16 குறைக்க சொல்லியிருக்காங்க. பட் நான் குறைக்க போறது இல்லை. நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் சேவ் அண்ட் ஃபினிஷ்
இந்த மாதிரி கிளிக் பண்ண போறேன். ஸோ சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்த உடனே என்னுடைய லிஸ்டிங், என்னுடைய இன்வென்ட்ரி உள்ளுக்கு வந்துருச்சு. ஸோ என்னுடைய லிஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காவே அவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி இவ்வளவு நேரத்துக்கு போயிட்டு இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இதை லிஸ்ட் பண்றேன். ஸோ அதனால எந்த சிக்கலும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் காட்டுது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்குற நேரத்துல உங்களுக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் காட்டும். ஓகே, ஸோ இப்ப நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் இல்ல. சரி, எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இல்ல. பட் என்ன செஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்வென்ட்ரியில மேனேஜ் இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்வென்ட்ரியில மேனேஜ் இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் காட்டும். ஸோ நான் இப்பதான் போட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று எடுக்கும் அது அப்ரூவல் ஆகி வரதுக்கு. ஸோ அந்த மேனேஜ் இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, நாங்க அந்த லிஸ்ட் பண்ண அந்த ப்ராடக்ட் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அழிக்க வேண்டிய ப்ராடக்ட் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க லிஸ்ட் பண்றதுக்கு இயலாது. ஸோ லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் இருக்காது எங்கள்கிட்ட. ஸோ அதனால அழிக்க வேண்டிய ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த சைட்ல டிலீட் அப்படின்னு சொல்லி பட்டன் காட்டும். பட்டன் மூலமா உங்களுக்கு அழிச்சு கொள்ளலாம். சரியா? ரெண்டாவது வந்து ப்ராடக்ட தாக்குற நேரத்துல ஐ ஆம் அடிங் ப்ராடக்ட் நாட் சோல்ட் ஆன், உங்களுக்கு சோல்ட் ஆக இல்லை அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்றது இதாக்கணும். அடுத்து அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கேட்டகரி உங்களுக்கு வருது அப்படின்றது நாங்க செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் கேட்டகரி மொபைல் நாங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் cellphone accessories, phones, ஸோ ப்ராடக்ட் ஐடென்டிட்டி. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல போடலாம். அதாவது எம்பின்னு சொல்லுவோம், இமெயில் இருக்கு, அதை நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா இதை போடாம போடலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ராடக்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் அவங்க போடலாம். மாடல் நம்பர், இந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணது எங்க, அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு போடலாம். அதே மாதிரி ஆஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போடலாம். எத்தனை குவான்டிட்டி அவங்களுக்கு இருக்கு, என்ன விலைக்கு விற்க போறீங்க, அதுல போன்ற கண்டிஷன் என்ன, புதுசா பழசா அப்படின்றது போடலாம். இதையும் அமேசான் மூலமா அனுப்பலாதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அமேசான்ல இல்லாத ப்ராடக்ட் முடிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இதை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதை தான் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த 18ல இருந்து 26 நாள் நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 7 கன்டினியூ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த 7 கன்டினியூ பண்றதுக்கு முன்னுக்கு இதை ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சுருக்கேன். ப்ராடக்டுடைய டிஸ்கிரிப்ஷன், அதுல ப்ளூ பிரிண்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட் கட்டாயம் நாங்க போடணும். ஸோ ப்ளூ பிரிண்ட் சாரி புல்லட் பாயிண்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட்ல புல்லட் பாயிண்ட் சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், சாதாரணமா அதுல இருக்கக்கூடிய அந்த மெயினான ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மெயினான விஷயத்த வந்து என்னன்னு சொல்லி நாங்க டைம் போடணும். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம், எத்தனை ஐட்டம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத போடணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே இதெல்லாம் வந்து இது வந்து நான் ஃபோன் செலக்ட் பண்ணனால நீங்க ப்ராடக்ட் மாறி மாறி செலக்ட் பண்ண உங்களுக்கு இதுக்கான டிஸ்கிரிப்ஷனுக்கான விஷயம் தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபில் பண்ணணும். அமேசான்ல இல்லாத ப்ராடக்ட் ஒன்று நீங்க லிஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வேரியேஷன்ஸ். ஸோ கலர் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ்ல என்னென்ன கலர் உங்கள்ட்ட இருக்கு, ரெட் ரெட் கலர் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஒவ்வொன்றும் ரெட் கலர் விலை அப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றி உங்களுக்கு போடலாம். அடுத்து சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த நாட்டுல மேனுஃபேக்சர் பண்ணது சைனாவா, ஜப்பானா, யூஎஸ்ஏவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்க இதாக்கிடணும். அடுத்து வாரண்டி டிஸ்கிரிப்ஷன், எத்தனை வருஷம் வாரண்டி, அதுக்கான லேபிள்ஸ். அடுத்து இதுல வந்து பார்கோட்னு சொல்லியிருக்கு. இந்த பார்கோட் வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். ஸோ பார்கோட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தா அதை மட்டும் தான் உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் இதாக்கக்கூடியதா இருக்கும். பார்கோட் இல்லாத ப்ராடக்டையும் லிஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு சிக்கல் ஒன்று வரும். என்னன்னு சொல்லியிருந்தால் அந்த சிக்கல் பார்கோட் இல்லாம நீங்க அனுப்புற நேரத்துல மொபைல் போன்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவும் அனுப்புறது, ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாம் அனுப்பும். அடுத்து கடைசியா இமேஜஸ் இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய மெயின் போட்டோ வச்சுட்டு அப்லோட் பண்ணி சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா லிஸ்டிங்ல விழுந்துடும். லிஸ்டிங்ல விழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு செல் ஆகினா
உங்களுக்கு டக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாங்க அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ண மாதிரி எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சரியான முறை வந்து சேரும். ஸோ இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் அதுல போட்ட இன்வென்ட்ரி என்னுடைய மேனேஜ் இன்வென்ட்ரிக்கு நான் போறேன். நான் உங்களுக்கு காட்ட நினைச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் போட்டிருந்த அந்த ப்ராடக்ட் இதுல இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ப்ராடக்ட் இல்லை. ஸோ அதனால delete ப்ராடக்ட் அண்ட் லிஸ்டிங். நான் ஏன் இதை இந்த மாதிரி இதாக்குறேன்னு சொல்லி சொன்னால் நான் மெயினா காட்டுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் லாஸ்ட் டைம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்னன்னு அந்த eBayல எங்களுக்கு இந்த லிஸ்டிங்கை delete பண்றதுன்னா எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதுலயும் அக்கௌண்ட்ஸ் போகும். என்னதுக்குன்னு சொல்லி சொன்னால் உங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட் இல்லாம அப்ரூவலுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய உண்மையிலுமே போயிடும் அக்கௌண்ட். அதனால மிச்ச கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து அந்த நீங்க அந்த வேற ப்ராடக்ட் ஒன்று லிஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி டிரெக்டா உங்களுடைய அக்கௌண்ட்டை காலி பண்ணிடுவாங்க. அதனால மிச்ச கவனமா இருங்க. மிச்ச கவனமா செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இவ்வளவுதான் மெயினா லிஸ்டிங் பண்றது. இதைத்தான் மிச்ச நாளா தர மாதிரி இருந்தாங்க. ஆனா ஈஸி ஒரு இன்னொரு விஷயம் தான். பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் என்னுடைய மெத்தட்ல செஞ்சவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்க பேமெண்ட் ஒன்று பே பண்ணிருக்க மாட்டீங்க. இதை அவசரம் இந்த 39 கட்டாதவங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஒரு 2-3 வீக் ஒரு வீக் மாதிரி இந்த அக்கௌண்ட்டை கொஞ்சம் அப்படியே போட்டும் சும்மா வைங்க போட்டும் 2-3 டேஸ் மாதிரி போட்டும். இல்லாட்டி நீங்க நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்துச்சு வேற ப்ராடக்ட் இல்லாத ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னா நீங்க அதை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து eBayல மாதிரி ஒரு ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் $200 அதெல்லாம் இல்லை. ஒரு ப்ராடக்ட் $10,000 உங்களுக்கு விற்கலாம் இல்லை. சரி, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஸ்டார்ட்ல அப்படி விற்க போவீங்க. ஸ்டார்ட்ல இது தான் உங்களுக்கான இன்னைக்கான கிளாஸை வந்து நான் முதவே செஞ்சுட்டேன். என்ன சொல்லி சொன்னால் இன்னைக்கு அவசரமா நிறைய பேர் கேட்டிருந்தனால ஸோ மிச்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தேங்க்யூ.